சிக்கன் செய்ய போகிறேன். சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் இந்த அடுப்புலையும். அதனால் 2 வீடியோ போட்டுக்கிறேன் தனித்தனியாக. எண்ணெய் விட்டுக்கிறேன். சிக்கனுக்கு பட்டை இலை லவங்கம், சிக்கனுக்கும் கொஞ்சம் சோம்பு போட்டுறேன். சிக்கனுக்கு மீன் குழம்பு தவிர எல்லாத்துக்கும் சோம்பு போடலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ இது வெங்காயம் போட்டுக்கிறேன். இதில் வெங்காயம் நல்லா இதுக்கு வதங்கட்டும். சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கிலோ சிக்கனு. அது நல்லா கிரேவி வரணும். நல்லா பச்சை வாசம்லாம் போ. சிக்கன்லேயும் கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். சிக்கன் கிரேவி எதுக்கு புதினா போடுவீங்க? இப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புதினா போட்டால். நான் எப்பவும் போடுவேன். இப்போ தக்காளி போடுவேன். நல்லாயிருக்கும் போட்டால். அரைச்சியும் போடலாம். தக்காளி கூடயே புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றுவேன். நான் இன்றைக்கி அப்படியே போட்டேன். நான் அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புதினாவும் தக்காளியும் அரைச்சி ஊற்றி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவி. நான் அடுத்த வாட்டி வீடியோவில் போகும்போது செய்யும்போது காட்டுறேன். கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்ட்டு கடைக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கடைக்கு போயிட்டு வந்தது 2-3 கடை இருக்கும். கடைக்கு போயிட்டு அங்கங்கெல்லாம் அது வாங்கிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், இது தனி மிளகாய், 3 ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். தயிர் விடுறேன். ஏன் சிக்கனுக்கு தயிர் விடலாம். கொஞ்சம் சாஃப்டாக இதுவாகிடும், நல்லா வெந்துடும். சிக்கனுக்கு கொஞ்சம் தயிர் விட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் எடுத்து போடுறேன். சிக்கன்லேயே தண்ணி வந்துடும். கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். கொஞ்சம் மிளகாத்தூள் தனியாக கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பெப்பர் போட்டால் பசங்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு மிளகு போடுவேன். இறக்கும் போது தான் போட போகிறேன். இப்போ போடல, இறக்கும் போது போடுவேன். கொஞ்சம் மூடி வச்சிரு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கிரேவி நல்லா வரும். நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி போட்டேன். 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். சிக்கனை பார்த்துக்கலாம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வெந்து போச்சு நல்லா. இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் அவ்வளோதான். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிக்கலாம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. செய்முறை போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.